மதுரையில் காதலனை சிறைக்கு அனுப்பிய இளைஞரை பழிதீர்த்த காதலி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டி மற்றும் காட்டுப்பூச்சி என்ற ஆனந்த் ஆகியோர் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இவர்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரதாப் மற்றும் அவரது தம்பி தரப்புக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு கோவில் திருவிழாவின் போது தங்கபாண்டியின் பைக்கை எரித்தது தொடர்பாக பிரச்சனையில் பிரதாப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் பிரதாப் காதலித்த சிவப்பிரியா என்ற பெண்ணிடம் தங்கபாண்டியின் உறவுக்கார பெண் ஒருவர் பேசிக் கொண்டிருந்துள்ளார். இதை பார்த்த தங்கபாண்டி மற்றும் ஆனந்த் தனது உறவுக்கார பெண்ணை அழைத்து பிரதாப்பின் காதலி நல்லவர் கிடையாது என்று கூறி அசிங்கப்படுத்தும் வகையில் பேசி தங்கபாண்டி தனது உறவுக்கார பெண்ணை அழைத்துச் சென்றுள்ளார். பிரதாப் சிறையில் உள்ள நிலையில் பிரதாப்பின் தம்பியிடம் சென்று சிவப்பிரியா நடந்தவற்றை கூறியுள்ளார். தன்னை அசிங்கப்படுத்திவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரதாப்பின் தம்பியான 17 வயது சிறுவன் தன்னுடைய நண்பர்களோடு நேற்று முன்தினம் மதுரை மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட்டில் வைத்து தங்கபாண்டியை கத்தியால் சரமாரியாக குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். தகவலறிந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த தங்கபாண்டியை மாட்டுத்தாவணி போலீசார் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக மாட்டுத்தாவணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் தங்கபாண்டியை கொலை செய்த மதுரை செல்லூரைச் சேர்ந்த பிரதாப்பின் காதலியான 18 வயது சிவப்பிரியா, நண்பர்களான சகாயம், அவனீந்திரன் மற்றும் பிரதாப்பின் தம்பி உள்ளிட்ட 3 சிறார்கள் என மொத்தம் 6 பேரை கைது செய்தனர். பின்னர் சிவப்பிரியா, சகாயம், அவனீந்திரன் ஆகிய 3 பேரையும் மதுரை மாவட்ட 6வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். 3 சிறார்கள் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காதலனை சிறைக்கு அனுப்பியதோடு தன்னை அவமானப்படுத்திய இளைஞரை காதலி பழிதீர்த்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.